அனைவருக்கும் வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் கள்ளக்குறிச்சி மேற்கு மாவட்ட செயலாளர் பிரகாஷ் பேசுறேன். காலையில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அது சம்பந்தம் ஒரு விளக்கம் கொடுக்கணும். என்னுடைய பயணம் 1995 இளைய தளபதி ரசிகர் மன்றத்தில் இருந்து துணை செயலாளராக இருந்து நான் ஆரம்பித்தேன். அதிலிருந்து ஒரு 9 வருட உழைப்பிற்கு அப்புறம் கள்ளக்குறிச்சி ஒன்றிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டேன். திரும்பவும் என்னோட கடின உழைப்பை பார்த்து 2020ஆம் ஆண்டு கள்ளக்குறிச்சி மேற்கு மாவட்ட இளைஞரணி தலைவராக தளபதி மக்கள் இயக்கம் சார்பாக நான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன். அண்ணன் தளபதி அவர்களும் அண்ணன் பொதுச் செயலாளர்களும் எனக்கு அந்த பொறுப்பை கொடுத்தாங்க. இன்றைக்கு தளபதி அவர்கள் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை நிறுவியிருக்காரு. அதுக்கு எல்லா மாவட்டங்களிலும் பொறுப்பு அறிவிச்சுட்டு வந்திருக்காங்க. இன்றைக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளக்குறிச்சி மேற்கு மாவட்ட செயலாளராக என்னை அறிவிச்சிருக்காங்க. என்னுடைய 29 வருட உழைப்பிற்கு கிடைச்ச பரிசா நான் பார்க்குறேன். ஒரு தலித்துன்னு பார்க்காம, என்கிட்ட பண காசை எதுவுமே எதிர்பார்க்காத இந்த பொறுப்பை எனக்கு கொடுத்துருக்காங்க. அதே போல கள்ளக்குறிச்சி மேற்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர்களும் திலீப் குமார் என்கிறவரும் ஒரு தலித் தான். கள்ளக்குறிச்சி ஒன்றிய செயலாளர் வரதன்கிறவரும் ஒரு தலித் தான் நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறோம். பக்கத்து ஒன்றியம் தியாகதுரம் ஒன்றியத்திலும் ரவி என்கிறவரும் ஒரு தலித் தான். அதே போல கள்ளக்குறிச்சி கிழக்கு மாவட்ட இணை செயலாளர் மோகன் அவர்களும் ஒரு தலித் தான். இது எதுக்காக சொல்றாங்கன்னா, ஜாதி அடிப்படையில் பண்றாங்க, பணம் வாங்கிட்டு பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு ஒரு சின்ன ஒரு இது உறுத்தல். அதனாலதான் இந்த வீடியோ உங்களுக்கு நான் பதிவு செய்யலாம். இங்க யாரு கட்சிக்காக உண்மையா உழைக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் பதவி அப்படின்றத என்னுடைய கருத்தா இங்க நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.